ஈஜிப்ட்ல ஒரு ஜனாசா இருக்கிறது. அந்த ஜனாசாவை அந்த ஈஜிப்டுடைய அரசாங்கம் இன்னு வரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. யாருடைய ஜனாசா தெரியுமா? ஒரு பெண்மணி நஃபீசா அல் மிஸ்ரியா. இவர்கள் யார் என்றார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்புள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் நஃபீசா அல் மிஸ்ரியா. அந்த பெண்மணி உலகத்திலே குர்ஆனுடன் நெருக்கமான தொடர்பை எடுத்திருந்தார்கள். குர்ஆனுடனே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசி நேரம் சக்கராத்திலே இருக்கிறார்கள். அதே ரமலானுடைய மாதம், சக்கராத்திலே இருக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகள் சொல்கிறார்கள், தாயே, நீங்க நோன்பு பிடித்திருக்கிறீங்க, நீங்க நோன்பை விடுங்களேன். உங்களோட சக்கராத் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, நீங்க நோன்பை விடுங்களேன். நஃபீசா அல் மிஸ்ரியா அந்த பெண்மணி சொல்கிறார், நான் எப்படி இந்த நோன்பை விடுகிறது? நான் அல்லாஹ்விடத்தில் 25 வருடங்களாக கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்ற ரூஹனி எப்ப எடுக்கணும் வேண்டா, ரமலானுடைய மாதத்தில நோன்பு பிடித்த நிலையில தான் என்ற ரூஹனி எடுக்கணும் யா அல்லாஹ். இதுதான் நான் 25 வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ. அதனால் நான் ஒரு நாளும் இந்த நோன்பை விட மாட்டேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சக்கராத்திலே வருத்தத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், நீங்க கொஞ்சம் அங்கலாகுங்க, நான் குர்ஆன் ஓத போகிறேன். அன்பானவர்களே, குர்ஆனை மனனம் செய்த பெண்மணி சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடிக்கிறாள். இன்னும் ரூஹ் பிரியல்ல. சூரா அலிஃப் லாம் மீம் முழுமையாக ஓதி முடிக்கிறார். இன்னும் ரூஹ் பிரியல்ல. சூரா ஆல இம்ரான் ஓதி முடிக்கிறார். இன்னும் ரூஹ் பிரியல்ல. சூரா அன்-நிசாவை ஓதி முடிக்கிறார். இன்னும் ரூஹ் பிரியல்ல. சூரா மாஇதாவை ஓதி முடிக்கிறார். இன்னும் ரூஹ் பிரியல்ல. சூரா அன்ஆமை ஓதிக்கொண்டே செல்கிறார். அன்பானவர்களே, சக்கராத்தில 5-6 ஜுஸுகள் ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரா அன்ஆமை ஓதிக்கொண்டே செல்கிறார். குர்ஆனுடைய ஒரு வசனம் வருகிறது, குல்லி மன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குலில்லாஹ் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. இந்த வானம் பூமி யாருக்குரியது? யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், அது அல்லாஹ்வுக்குரியது. கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் இரக்கத்தை அவன் கட்டாயமாக்கி விட்டான். அல்லாஹ் இரக்கத்தை தனக்கு கட்டாயமாக்கி கடமையாக்கி விட்டான் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். அந்த பெண்மணியுடைய ரூஹ் செல்கிறது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் குர்ஆனுடன் வாழ்க்கை எடுத்துக்கொண்டவர்கள். இன்றைக்கும் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அண்மையில கண்டையில ஒரு ஜனாசாவுடைய சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், மரணித்திருக்கக்கூடிய பெண்மணி அவருடைய டயரியில 1600 குர்ஆன்கள் ஓதி இருக்கிறார். அவருடைய டயரியில எப்ப குர்ஆன் ஆரம்பித்தது, எப்ப முடித்தது என்ற 1600 குர்ஆனுடைய ஃபுல் ஹிஸ்டரியும் அவருடைய டயரியில் இருக்குது. அல்லாஹு அக்பர். இமாம்களுடைய சம்பவங்கள் மட்டுமல்ல, எங்களோடு வாழக்கூடிய எத்தனையோ மக்கள். அன்பானவர்களே, நன்மையுடைய காலம். அல்லாஹ் சொல்லுகிறான், சஹாபாக்களுடைய உணர்வு எப்படி தெரியுமா? இன்னஹும் யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல அமல்களில் அவர்கள் விரைந்து செல்வார்கள். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்களை வர்ணிக்கிறான், அவர்கள் நன்மையான கர்மங்களில் போட்டி போடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் அந்த உணர்வுதான். இந்த ரமலான் எனக்கு அமல்களுடைய போட்டியுடைய மாதம். அன்பானவர்களே, அல்லாஹ் உலகத்திலே போட்டி போடுங்கள் என்று சொன்னது ஒரே ஒரு விடயம், அமல்களுடைய விடயத்தில்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், சாபிகூ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட ரப்புடைய பாவ மன்னிப்பு, உங்களோட அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் அடியார்களே நீங்கள் போட்டி போடுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உணர்வுகளை அல்லாஹ் தந்தருள்வானாக.